எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு பொங்கல் கோலம் தான் போட போகிறோம். அது 7 புள்ளியில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான புள்ளி தான் நான் வச்சுருக்கேன். ரொம்ப அதிகமான புள்ளி கூட கிடையாது. ஆனால் கிராண்டாக இந்த கோலத்தை நம்ம போட்டுடலாம். வாங்க இந்த கோலம் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் வந்துட்டு 7 டாட்ஸ் வச்சுருக்கேன். 1 2 3 4 5 6 7 ஓகேங்களா. நான் வந்துட்டு மிடில் டாட்டு தான் வச்சுருக்கேன். 2 புள்ளிக்கு இடையில் மிடில் டாட் வச்சு 4 வரைக்கும் நான் வந்துட்டு முடிச்சிருக்கேன். ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்துட்டு சென்டர் டாட் கண்டுபிடிச்சிடலாம். மொத்தமாக வந்துட்டு நான் 7 புள்ளி சொன்னேன். 7 புள்ளியில் ஒரு புள்ளி மைனஸ் பண்ணுங்கள், 6ன்னு வச்சுக்கோங்க. இப்போது மேலே 6 வந்து 2ஆக பிரிக்கலாம் இல்லையா, 3 3ஆக பிரிச்சுக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? இந்த சைடு மேலேருந்து 3 புள்ளியை பிரிச்சுருங்க. அதே மாதிரி கீழேருந்து 3 புள்ளியை விட்டுருங்க. மேலேருந்து 3 புள்ளியை விட்டுருங்க, கீழேருந்து 3 புள்ளியை விட்டுருங்க. இப்போது சென்டர் டாட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. இப்போ இதில் வந்துட்டு ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம். சென்டர் டாட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற எல்லா டாட்டுமே, சுற்றியில் இருக்கிற டாட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி டிசைன் கொடுத்து அதை வந்துட்டு இணைக்க போகிறோம். சரிங்களா. ஓகே, இது இப்படி கொஞ்சம் இழுத்து விட்டு இது இன்னும் கொஞ்சம் இழுத்து விடுங்க. அடுத்ததுக்கு ஒரு சின்னதாக ஒரு வளைவு கோடு கொடுத்தீங்கன்னா போதும். அதே மாதிரி இதை வந்து இன்னும் கொஞ்சம் இழுத்து விடுங்க, சின்னதாக ஒரு வளைவு கோடு. இதே மாதிரி இதை இன்னும் கொஞ்சம் இழுத்து விடுங்க, வளைவு கோடு. ஓகேங்களா. அதே மாதிரி இதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இழுத்து விடுங்க, ஒரு வளைவு கோடு. இன்னும் கொஞ்சம் இழுத்து விட்டு, அதாவது இங்கே பாருங்க, சென்டர் டாட்லேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. 1 2 இங்கேருந்து அடுத்த புள்ளி சேர்த்துக்கிறோம். மொத்தம் 3 புள்ளி. 2க்கும் இடையில் வந்துட்டு இருக்க இந்த 3 புள்ளியை பாருங்கள். இந்த 3 புள்ளியை நம்ம வந்துட்டு பானை போட போகிறோம். இந்த 3 புள்ளி இப்படி இணைச்சிக்கோங்க. இணைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த புள்ளி இதுக்கு நேராக, இந்த புள்ளிக்கு நேராக, இந்த புள்ளிக்கு ஆப்போசிட், இந்த புள்ளிக்கு ஆப்போசிட் அப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு 2 புள்ளி, அதாவது கம்மி டிஸ்டன்ஸில் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மேலேருந்து கொண்டு வந்து வளைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு வளைவு வந்துட்டு அழகாக உங்களால் கொண்டு வர முடியும். சரிங்களா. இப்போது பானை அழகாக வரைஞ்சிட்டோமா. இப்போ என்ன பண்ணுறோம், பொங்கல் வந்துட்டு பொங்கி வர மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா. இப்போது எக்ஸ்ட்ரா ஓகே, இந்த சைடு நம்ம போட்டோமா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்த புள்ளி உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த 2 இலைகளுக்கும் இடையில் இதே மாதிரி தான் இப்படி நம்ம அழகாக வளைச்சி கொண்டு வரோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த புள்ளி உங்களுக்கு பானை நல்லா வரணுங்கிறதுக்காக தான் இந்த புள்ளி நான் வைக்க சொல்கிறேன். இங்கே கம்மியான டிஸ்டன்ஸில். ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன், முதல்ல மாதிரி மேலேருந்து வாங்க. இப்படி மேலேருந்து கொண்டு வரும்போது நமக்கு வந்துட்டு பானையோட ஷேப் வந்துட்டு அழகாக கிடைக்கும். ஓகேங்களா. ஓகே, சேம் இதே மாதிரி தான். இப்போ வந்துட்டு சென்டரில் நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஓகேவா. உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் போட வரதா போட்டுக்கோங்க. நான் முதல்ல சொன்னது தான். அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே போடலாம். மொத்தமாக வந்துட்டு உங்களுக்கு இதில் 6 பானை வரும். சரிங்களா. ஓகே, இதுக்கெல்லாமே நான் அதே மாதிரி தான்
டெக்கரேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது உங்களுக்கு வந்துட்டு போட போட ஈஸி தான் உங்களுக்கு. சரிங்களா? ஒரு 2 3 தடவை நீங்கள் வரைஞ்சிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக வந்துடும். மறக்காமல் இந்த புள்ளியை வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு உங்களால் வந்துட்டு அழகாக வளைச்சி கொண்டு வர முடியும் பானை மாதிரி. இந்த இடத்துல எஸ் மாதிரி நல்லா அழகாக வளைஞ்சி வரணும். ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி இதே மாதிரி வளைச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, இதுக்கு நேராக ஒரு புள்ளி வச்சுக்கிறீங்க, அவ்வளோதான். இந்த 2 புள்ளிக்கு இடையில் சென்ட்ரு, அதே மாதிரி இந்த 2 புள்ளிக்கு இடையில் சென்ட்ரு, அப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு அந்த பானை அழகாக வரணும் இல்லையா, அந்த வளைவு, அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி நான் வச்சுக்க சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்துட்டு வரைஞ்சாச்சு. ஓகே, அதே மாதிரி நீங்கள் இந்த டெக்கரேஷன்லாம் கொடுத்துக்கோங்க. பபிள்ஸ் வர மாதிரி போட்டுக்கோங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இங்கே ஓகேவா? லாஸ்ட் ஒன், இந்த லாஸ்ட் ஒன் உங்களுக்கு இது ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வைக்க வேணாம், ஓரளவுக்கு கொஞ்சம் கிராஸாக. இந்த புள்ளி இங்கே இருக்குன்னா இந்த புள்ளி கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி, ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் பானை அகலமாகி அதுக்கப்புறம் இதாகும்ல, அதனால். ஓகேவா? ஓகே, அதே மாதிரி இங்கே 2 புள்ளி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்படி வளைஞ்சு வரணும். ஓகேவா? புள்ளி ஒரு சப்போர்ட்காக புள்ளி வந்துட்டு அந்த இடத்துல வச்சா அந்த இடத்துல நமக்கு எப்படி வரையணும் அப்படின்னு ஒரு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? ஒரு புரிதலுக்காக தான் நம்ம புள்ளி வைக்கிறோம். ஓகே, ஏழு புள்ளியில் வந்துட்டு எவ்வளோ அழகாக பானை கொலை போடலாம் பாருங்களேன். பானை மட்டும் நமக்கு அழகாக வர தெரிஞ்சுட்டா நம்ம வந்துட்டு ஈஸியாக போட்டுடலாம் இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அதாவது 7 புள்ளியில் எவ்வளோ அழகாக போட்டிருக்கோன்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். கலர் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுங்க. ஒவ்வொரு 6 கலர் இருந்துச்சு, 7 கலர், 7 விதமான கலர் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த 6 பானைக்கும் அதுக்கப்புறம் சென்டரில் வந்துட்டு
அந்த பூவுக்கும் வந்துட்டு கொடுங்க. ஓகேங்களா? பூவுக்கு வந்துட்டு அவுட்லைன் ஒரு கலரும், உள்ளே வந்துட்டு ஒரு கலரும் கொடுங்க. ஒயிட் கலரை விட வேறு ஏதாவது பூவுக்கு வந்துட்டு வேறு அவுட்லைனே வந்துட்டு கலரில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஒரு கலர் கொடுங்க. கான்ட்ராஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஓகேவா? பானைக்கும் அதே மாதிரி தான். அப்படி கலர் வந்துட்டு இல்லை அப்படின்னா, அதாவது ஒரு பானைக்கு என்ன கலர் போட்டிங்களோ அதுக்கு ஆப்போசிட் பானைக்கும் அதே கலராக கொடுத்து போடுங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பபுள்ஸ் வருதுலையே பொங்கி வர மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா பொங்கல், அது வந்துட்டு நீங்கள் ஒயிட் கலரில் இருக்க மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோலம் எவ்வளோ அழகாக இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு, நீங்கள் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு ஈஸியான கோலத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.